முருகனுக்கு உகந்த இந்நாளில் இந்த பொருட்களை வாங்கினால் பணம் வீடு தேடி வருங்க. கந்த கடவுள்களுக்கு உகந்த இந்நாளில் அவருக்கு பிடித்த இந்த பொருள் உங்கள் வீட்டிற்குள் வந்துவிட்டால் போதுங்க. இன்று வரை நீங்கள் அடைந்த துன்பமெல்லாம் சூரியனை கண்ட பனி போல உருகி ஓடிவிடும். அது என்ன பொருள் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆல்பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இன்றைய தினம் கார்த்திகை திருநாள். இந்த மாதிரி கார்த்திகை தின திருநாள் வரக்கூடிய நாட்களில் முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த நாள். அன்றைய நாளில் அவருக்கு விரதம் இருந்து தீபமேற்றி நெய்வேத்தியம் படைத்து வழிபட்டு நம்முடைய வாழ்வில் இருள் அகற்றி ஒளிமயமாக மாற்றிக்கொள்ள இறைவனை ஒளியாய் வணங்கும் நன்னாள் தான் இந்த கார்த்திகை திருநாளாக இருக்கும். அந்த மாதிரி கார்த்திகை திருநாளில் இல்லை கார்த்திகை நட்சத்திரம் வர நாட்களில் இந்த விசேஷமான நாளில் நீங்கள் முருகனுக்கு நீங்கள் இத்தகைய விஷயங்கள் செய்யும்போது அவருக்கு பிடித்த இந்த பொருளை உங்கள் வீட்டில் கொண்டு வந்து வைத்தால் உங்களுக்கு அத்தனை நன்மைகளும் கிடைக்கும். அது என்னவென்று இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாங்க. முருகப்பெருமானை வர்ணிக்கும் போதே சொல்லும் வார்த்தை வேலும் மயிலும் துணை என்றுதான். முருகன் என்றாலே வேலும் மயிலும் இல்லாமல் இல்லை. இந்த மயிலிறகுத்தான் இன்று நாம் பார்க்க போகும் விசேஷமான பொருள். மயிலிறகிற்கு அத்தனை விசேஷங்கள் உண்டு. இந்த மயிலிறகு ஒரு வீட்டிற்குள் நுழைந்தால் அந்த வீட்டில் இருக்கும் அத்தனை தீய சக்தியும் வெளியேறியே ஆக வேண்டும். மயிலிறகிற்கு அத்தனை நேர்மறை ஆற்றல் உண்டு. சிறிது காலங்களுக்கு முன் பார்த்தோமானால் இந்த மயிலிறகை பல முறைகளில் பயன்படுத்தி வருகின்றனர். இன்றும் தற்காகளில் உடல்நிலை முடியாதவர்கள் சென்றால் மந்திரிக்க பயன்படுத்துவது இந்த மயிலிறகே தான். அதேபோல் சாம்பிராணி தூபம் போடுபவர்களை பார்த்தாலும் தெரியும், அவர்களும் இந்த மயிலிறகை வைத்துதான் போடுவார்கள். இந்த மயிலிறகிற்கு எதிர்மறை ஆற்றலை வெளியில் தள்ளி நேர்மறை ஆற்றலை உள்ளுக்குள் கொண்டு வரும் சக்தி அதிகம் உண்டு. அது மட்டுமின்றி இது அதிர்ஷ்டம் நிறைந்த பொருளும் கூட. உங்கள் வீட்டில் அதிர்ஷ்டத்திற்காக என்னென்ன பொருட்களை எல்லாம் வாங்கி வைத்திருந்தாலும் இந்த ஒரு மயிலிறகிற்கு இருக்கும் பலன் மற்றவைகளை விட அதிகம்தான். இந்த இறகு இருக்கும் இடத்தில் முருகரும் கிருஷ்ணரும் சேர்ந்தே நிரந்தரமாக உடனிருப்பார்கள் என்றும் ஒரு ஐதீகம் உண்டு. அதேபோல் மயிலிறகு நம்முடைய மனச்சோர்வையும் நீக்கி புத்துணர்ச்சியையும் கொடுக்கும். அதிகமான மன அழுத்தத்தில் இருக்கும்போது இந்த மயிலிறகை பார்த்தால் அதில் இருக்கும் வண்ணங்கள் நமது மனதை தெளிவடைய செய்து நல்ல ஒரு மனநிலையை கொடுக்கும். இப்படி மயிலிறகின் பலன்களை சொல்லிக்கொண்டே செல்லலாம். ஆனால் இப்போது இந்த மயிலிறகை நம் வீட்டில் வைத்தால் வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல் ஏன் தெய்வம் வீட்டிற்குள் விடாமல் கட்டியிருந்தால் கூட அதையும் இந்த மயிலிறகு உடைத்து தெய்வ சக்தி நம் வீட்டிற்கு கொண்டு வரும் மாபெரும் சக்தி உடையது. இப்போது இந்த மயிலிறகை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும்னு தெரிஞ்சுக்கலாம். மயிலிறகை வாங்கி அதை வேல் போல முக்கோணமாக செய்து கொள்ள வேண்டும். அதாவது அதன் இறகுக்கு கீழே கொஞ்சம் நறுக்கி எடுத்து கொண்டால் போதுங்க. அது அழகாக வேல் வடிவில் உங்களுக்கு கிடைத்துவிடும். இதுபோல 3 மயிலிறகு எடுத்துக்கொள்ளுங்கள். இது அனைத்தும் நாட்டு மருந்து கடைகளில் கூட கிடைக்குது. ஒரு கண்ணாடி குடுவை அல்லது கண்ணாடி டம்ளரில் எடுத்து அதில் மஞ்சள் கலந்த தண்ணீரை ஊற்றி அந்த மஞ்சள் கலந்த தண்ணீரில் இந்த 3 மயிலிறகு கொத்துக்களை வைத்து உங்கள் வீட்டிற்கு வரவேற்பு அறையில் வைத்து விட்டால் போதும். உங்கள் வீட்டில் எப்போதும் ஒரு நேர்மறையாற்றல் இருந்து கொண்டே இருக்கும். வீட்டிலும் உங்களை சுற்றி இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் தீய சக்திகள் உங்களுக்கு வேண்டாதவரை ஏதேனும்
வேண்டாத விஷயங்களை செய்து இருந்தாலும், உங்கள் குலதெய்வம் வீட்டிற்குள் வெளியே இருந்தாலும், இப்படி உங்களுக்கு எந்த துன்பம் இருந்தாலும் இந்த மயிலிறகு உங்கள் வீட்டிற்குள் வந்ததும் துன்பங்கள் அனைத்தும் வீட்டை விட்டு வெளியேறிவிடும். இந்த மயிலிறகை இந்த நாளில்தான் வாங்கி வைக்க வேண்டும் என்றெல்லாம் கிடையாது. இந்த நாளில் வாங்கினால் கூடுதல் விசேஷம். உங்கள் துன்பங்கள் துயரங்கள் இந்த நாளுடன் முடிய நீங்களும் இந்த மயிலிறகை உங்கள் வீட்டில் வாங்கி வைத்து பலன்கள் அடையுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.